Hi students, half yearly question papers பார்க்கலாம். இது வந்து 2024 ஓட question, மாடல் question. இதை நல்லா கொஞ்சம் practice பண்ணீங்கனாலே உங்களுக்கு இப்போ 2025 க்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒன் வேர்ட்ஸ் பார்த்தலாம். ஒன் வேர்ட்ல 14 ஒன் வேர்ட்ல கண்டிப்பா 12 ஒன் வேர்ட்ஸ் நம்மளோட புக் பேக்கே தான் இருக்கும். ஏதாவது 2 questions மட்டும் தான் நம்ம புக் பேக்ல இல்லாத இருக்கும். ஆனா அந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ல படிச்சுப்போம். அதே क्वेश्चन தான். சோ கொஞ்சம் திங்க் பண்ணி ரீட் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The range of the relation or ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க is இந்த ரிலேஷன் இதுல எந்த ஆப்ஷன் அப்படினு பார்க்கணும். x is a prime number less than 13 கேட்டிருக்காங்க. So our answer அதே மாதிரி x உள்ள ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்க r x, x ஸ்கொயர் இந்த பேட்டர்ன்ல எழுதணும். So நம்ம answer is C 4 9 25 49 121. Okay, next if g equal to 1 1 2 3 and 3 5 4 7 is a fraction given by g of x equal to ax plus beta alpha x plus beta, then the value of alpha and beta are. Answer is 2, -1. Using Euclid division lemma, if the cube of any positive integer is divided by 9, then the possible remainders are. Our answer is D. Okay, next 3y minus 3 divided by y divided by 7y minus 7 by 3y square is. Our answer is 9y by 7. Next, find the matrix x if 2x plus 1 matrix is given and which is equal to another matrix is given. இதுக்கு நமக்கு answer is B. Okay, if in triangle ABC DE parallel to BC, AB equal to 3.6 cm and AC equal to 2.4 cm and AD equal to 2.1 cm, then the length of AE is. இத நம்ம triangle draw பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நமக்கு find out பண்ணிடலாம். So the answer is 1.8. The square root of 4m square minus 24m plus 36 equal to 0 is, what is answer? 2m minus 3 the whole square. If 5, 7, 3, P and 6, 6 are collinear, then the value of P is 9. இதை simplify பண்ணி நம்ம find out பண்ணணும். Next, a straight line has equation. ஒரு equation கொடுத்திருக்காங்க. Which of the following is true? இதுல எது true அப்படினா the slope is 0.5 and the y intercept is 1.6. If the ratio of the height of your tower and the length of its shadow is √3:1, then the angle of elevation of the sun has measured. என்ன angle வரும்னா 60. The total surface area of cylinder where radius is 1/3 of its height is. இது book question. The spherical ball of radius r unit is melted to make 8 new identical ball, each of radius r2. Then the r1 ratio r2 is. Our answer is 1:2. The range of the data 8, 8, 8, up to 8 is. Our answer is 0. Next, if the letter is chosen at a random from the English alphabet from A to Z, then the probability that the letter choose proceeds x. Our answer is 3/26. Okay, next possible 2 mark. அதுல நம்ம 28th question வந்து கம்பல்சரியா அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே வந்திருக்கு. ஓகே, செட் A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க, A cross B and B cross A. B வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. இத நம்ம ரோஸ்டர் ஃபார்மா மாத்திட்டு நம்ம ஆன்சர் எழுதணும். B க்கு என்ன கொடுத்திருக்காங்க? x such that x is prime number less than 10 குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸை எழுதணும். எழுதிட்டு இது ரெண்டுக்கும் A cross B and B cross A இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் 16th சம் பாருங்க. A கொடுத்திருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, onto ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டாங்க. onto ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு அந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. தென் ஃபைண்ட் B. A கொடுத்திருக்காங்க, ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதுல ஒவ்வொரு x க்கு பதிலா ஒவ்வொரு வேல்யூவா போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் அந்த B. Next, if 13,824 equal to 2 power A into 3 power B, then find the A and B. என்ன பண்ணுவோம்? இதை நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் மாதிரி இப்படி எடுத்தோம்னா நமக்கு எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 and 3 ஆவே தான் கிடைக்கும். 2 எத்தனை டைம்ஸ் வந்தது into 3 எத்தனை டைம்ஸ் வந்தது, அதுதான் ஆன்சர். 2 க்கு பவர்ல என்ன வருதோ அதுதான் A, 3 க்கு பவர்ல எத்தனை நம்பர் வருதோ அதுதான் B. இந்த மாதிரி நம்ம போடணும். நான் நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா சம் சால்வ் பண்றேன். இப்போ நம்ம ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இதை பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், இந்த மாதிரி பேட்டர்ன்ல கண்டிப்பா நமக்கு क्वेश्चन கேட்பாங்க. ஃபைண்ட் n கேட்பாங்க, இல்லனா ஃபைண்ட் சம் ஆஃப் சீக்வென்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஃபைண்ட் LCM. இந்த LCM ஃபைண்ட் அவுட் பண்றது நிறைய क्वेश्चंसல நமக்கு கேட்டுட்டே இருக்காங்க, ரிப்பீட்டட் क्वेश्चंस. Okay, next, determine the nature of the root. The nature of the root find out பண்றதோ ரொம்ப repeated question. So nature of the root எப்படி find out பண்ணனும்னு நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். அத அப்படியே இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். What length of ladder? இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்தாங்கன்னா இத ரீட் பண்ணதோ நம்ம அத டிராயிங் கரெக்ட்டா பண்ணிரணும். டிரா பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கண்டிப்பா வந்துரும். நமக்கு புக் क्वेश्चन தவிர வேற எதுவும் கேட்க போறது இல்ல. சோ क्वेश्चन புக்ல இருக்கிற क्वेश्चंस நல்லா ரீட் பண்ணி அந்த क्वेश्चनக்கு எப்படி டயகிராம் வரும், எப்படி நம்ம அந்த ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணனும்ங்கறத நல்லா பிராக்டீஸ் மெமரியே பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் கூட நமக்கு இந்த வேர்ட் ப்ராப்ளம் பேட்டர்ன் தான். இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இது டிரா பண்ணிக்கிறோம். என்னென்ன பாயிண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க, அந்த டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரிஞ்ச போதும் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய ஃபார்முலாஸ், சாப்டர் வைஸ் ஃபார்முலாஸ் பார்த்திருக்கோம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரியில எல்லா சம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு பேரலா ஐடென்டிட்டிஸ் இருக்கும். இதுல ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெஃப்ட் எடுத்து ரைட் ப்ரூவ் பண்ணணும். அந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஐடென்டிட்டிஸும் நம்ம ப்ரீவியஸா வீடியோல போட்டிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். கோனோட ஃபார்முலா தெரிஞ்சா போதும். வி ஹேவ் ரேடியஸ் வேல்யூ இருக்கு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவே வேல்யூ. நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த ஆன்சரே கொடுத்துட்டாங்க, ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்லாண்டிங் ஹைட்னா எல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் டூ ஸ்பியருக்கு ரேஷியோல வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தெரிஞ்சா போதும். வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்பியர் ரேஷியோ போட்டு வால்யூம் ஆஃப் செகண்ட் ஸ்பியர். அதுல இருக்கிற ரேடியஸ்க்கு பதில் இந்த 4 யூஸ் பண்ணிக்க போறோம். ரேஷியோல இருந்து தனியா அந்த நம்பரை யூஸ் பண்ண போறோம்னா x போட்டு யூஸ் பண்ணணும். அப்ப இங்க 4x போட்டு இங்க 6x போட்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரிமைனிங் ஆன்சர் தான் நமக்கு ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங். டேட்டா கொடுத்திருக்காங்க, அதுக்கு நமக்கு ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டீடைலா இருக்கும் புக்ல, அதை நீங்க பார்த்தா போதும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் will contain 53 Saturdays. இது நம்ம ப்ராபபிலிட்டி சாப்டர்ல புக் கொஸ்டின் தான், அது பாருங்க. நான் ஃபாலோயிங் வீடியோஸ்ல கண்டிப்பா அதை சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் a straight line perpendicular to the line. நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணோம். இது ஒரு லைனோட பெர்பெண்டிகுலர் லைன் கொடுத்திருக்காங்க, பாசிங் டு தி பாயிண்ட் கொடுத்தாங்க. ஒரு பாயிண்ட் ஒரு ஈக்குவேஷன் இருந்தா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலால ஜஸ்ட் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே நமக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்ட் 3ல 42th கொஸ்டின் வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். கம்பல்சரி கொஸ்டின் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. 10க்கு ஈச் கேரிஸ் 5 மார்க்ஸ். ஸோ 50 மார்க்ஸ் நம்ம இதுல ஸ்கோர் பண்ணணும். நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் சாப்டர். இது நமக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல இன்டெரக்டா இருக்கு. செட்டுக்குள்ள இருக்க வேல்யூ அதை டைரக்டா நம்ம மாத்திட்டு அவங்க கொடுத்திருக்க இந்த ப்ராப்பர்ட்டில ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி லெஃப்டோட ஆன்சரும் ரைட்டோட ஆன்சரும் சேமா வரணும். வந்துச்சுனா தான் இட் இஸ் வெரிஃபைட், இல்லனா நாட் வெரிஃபைட் அர்த்தம். நெக்ஸ்ட் f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 2025ல கூட இதே क्वेश्चन நமக்கு கேட்க போறாங்க. சோ f of x, g of x, h of x மூணு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகே, நமக்கு லெஃப்ட் ஆன்சரும் ரைட் ஆன்சரும் சேமா வரணும். அப்பதான் இட் இஸ் ப்ரூவ்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் சம் இதுவும் நமக்கு கமிங் வீடியோஸ்ல நான் சால்வ் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்என் இப்பதான் நம்ம சொன்ன 2 மார்க்ஸ்ல இதே பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க, இங்க 5 மார்க்லயே நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் இஸ் ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணனாலே இந்த இடத்துல a க்கும் b க்கும் என்ன நம்பர் வரணும்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் the roots of the equation, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க are alpha beta. find the quadratic equation whose roots are. இதுவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ரூட் சம்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு a மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸ் இருக்கு, நம்ம டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சிம்பிள் தான். மல்டிபிள் பண்ணிட்டு அது டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அடுத்து தனித்தனியா b க்கு தனியா டிரான்ஸ்போர்ட், a க்கு தனியா டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணணும். ரெண்டு ஆன்சரும் சேமா வந்தா எஸ் வெரிஃபைட். நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பிபிடி தியரம். அதை கண்டிப்பா பாத்துருங்க. அந்த 4th சாப்டர்ல இருக்கிற எல்லா தியரம்ஸையும் நீங்க கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் find the area of quadrilateral whose vertices, 4 vertices quadrilateralல இருக்கிற 4 corners vertices கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணா நம்ம ஃபார்முலா இருக்கு, ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா we will get the answer. நெக்ஸ்ட் இந்த வேர்ட் ப்ராப்ளம் நம்ம angle of elevation depression அதே பேட்டர்ன் தான். இந்த क्वेश्चनக்கு நம்ம டயகிராம் டிரா பண்ணிட்டு பித்தகோரஸ் தியரம் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே ட்ரிகோனோமெட்ரிக் யூஸ் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் நம்மளோட வேர்ட் ப்ராப்ளம் தான். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஃபைண்ட் த கெபாசிட்டி ஆஃப் த வெசல். இது என்ன வெசல்ல இருக்கு? சிலிண்டர். அப்ப சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா தெரியணும். அந்த வெசல் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் மவுண்டட் பை. அப்ப எப்படி இருக்கு? ஒரு ஹெமிஸ்பியர், அதுக்கு மேல ஒரு சிலிண்டர். அப்ப இது ரெண்டுக்கும் தனித்தனியா வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் இந்த டோட்டல் ஷேப்போட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ட். ஃபார்முலா இருக்கு, ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா போதும். நெக்ஸ்ட் டோட்டல் டைஸ் ஆர் ரோல்ட் டுகெதர். ஃபைண்ட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கெட்டிங் டபுளட் ஆர் சம் ஆஃப் த ஃபேஸ் as 4. டபுளட் அப்படினா என்ன அர்த்தம்? 1,1 2,2 ரெண்டு பொசிஷன்லயும் சேம் நம்பர்ஸே வந்தா அதுக்கு பேர் தான் டபுளட். ஓகே, 4,4 5,5 and 6,6 இது பேரு டபுளட். ஓகே, நெக்ஸ்ட் சம் ஆஃப் ஃபேஸ் as 4 மீன்ஸ் இங்க இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 4 வரணும். 1/3 3/1, 2,2 லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் நமக்கு வேர்ட் ப்ராப்ளம் தான். இதுக்கு நம்ம டிரா பண்ணிட்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 4. பார்ட் 4 16 மார்க்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. 2 क्वेश्चंस தான் அட்டெண்ட் பண்றோம். ஒன்னு ஜியோமெட்ரி, ஒன்னு கிராஃப். நமக்கு கிராஃப் பேசிக் கிராஃபே நமக்கு கேட்பாங்க. சோ அந்த கிராஃபை நல்லா பாத்துக்கோங்க. ஜஸ்ட் பிளாட் பண்ணனும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணனும். அப்புறம் இங்க நீங்க இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. இது மாதிரி அந்த டேபிள்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் கரெக்ட்டா x, y இந்த பேட்டர்ன்ல ஐ மீன் 2,5 3,4 இந்த மாதிரி பிளாட் பண்ணிட்டு அது பக்கத்துல இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். எழுதுனாதான் அதுக்கு நமக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்கேல் எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன ஸ்கேல், ஒய் ஆக்சிஸ்க்கு என்ன ஸ்கேல்னு எழுதுனாதான் அந்த கிராஃபே ஒரு கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி கிராஃபுக்கு எப்பவுமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்பவுமே ஒரு ரஃப் டயக்ராம் போடணும். அடுத்து ஒரு ஃபேர் டயக்ராம் பண்ணணும். ஓவர் ரைட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த மாதிரி இப்படி ஓவர் ரைட்லாம் பண்ணக்கூடாது. ஒரு லைன் பண்ணா ஷார்ப்பா ஒரு லைன், ஒரு ஆர்க் பண்ணா ஒரு ஆர்க், அவ்வளவுதான். ஆர்க் பண்ணிட்டு அது மேலேயே இன்னொரு ஆர்க், அதை எரைஸ் பண்றது, இந்த மாதிரி கான்செப்டே இருக்கக்கூடாது. நீட்டா ஓவர் டூ பண்ணாம பண்ணீங்கன்னா அப்படியே கரெக்ஷன், அப்படியே ஒரு டிக் போட்டு ஃபுல் மார்க்ஸ் போட்டுவாங்க. நீங்க ஓவர் ரைட் பண்ணாதான் அவங்க இந்த சம் கரெக்டான உள்ள போய் பார்ப்பாங்க. சோ அவங்கள கரெக்ஷன் பண்றவங்கள உள்ள போய் டெப்தா பார்க்கவே விடக்கூடாது. உங்க பேப்பரை பார்த்தாலே இட்ஸ் குட், இது சூப்பரா பண்ணிருக்காங்க, கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க தோன்ற அளவுக்கு அந்த பிரசன்டேஷன் இம்பார்ட்டன்ட் ஃபார் கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி. ஓகே, இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல ஃபுல் சால்விங் சம்ஸ் எல்லாம் நான் போடுறேன். நீங்க பாருங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பழைய வீடியோஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.